முக்கிய செய்தி: சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியை காண திரளான ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியை காண சென்னை சேப்பாக்கத்தில் ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன். எல் கிளாசிகோ என அழைக்கப்படும் IPL-இன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முதல் போட்டி இன்று சேப்பாக்கத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியை காண ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ள இந்த IPL கிரிக்கெட் போட்டியை பார்க்க ரசிகர்கள் உற்சாகமாக தற்போது வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த IPL போட்டி 2025 தொடர்ந்து கோலாகலமாக கொல்கத்தாவில் நேற்று இரவு தொடங்கியது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே கலை நிகழ்ச்சியோடு கூடிய இந்த நிகழ்ச்சி தொடங்கி பல்வேறு விதமான இந்த நடன நிகழ்ச்சிகளோடு நேற்று இரவு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியது. முதல் போட்டியாக RCB மற்றும் நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பந்தாடி பிரம்மாண்டமான வெற்றியை அசைத்தனர். அந்த நிலையில் இன்று சென்னை சேப்பாக்கம் CSK அணியினரும் தொடர்ந்து விளையாட உள்ளனர். இன்று 7:30 மணி அளவில் தொடங்க இருக்கும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியானது தொடர்ந்து விளையாடுகிறது. இந்த IPL வரலாற்றில் பார்த்தோம் என்றால் இரு அணிகளும் பெரும் ஒன்றும் பெரிய முக்கிய இந்த போட்டியாக இது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தற்பொழுது இந்த போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் தற்போது வருகை புரிந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பார்த்தோம் என்றால் 2025க்கான IPL போட்டியானது இன்று இரவு 7:30 மணி அளவுக்கு தொடங்க உள்ள நிலையில் இந்த போட்டியை பார்ப்பதற்காக இதற்கு முன்பாகவே ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகளை பதிவு செய்து தற்போது அவர்களை டிக்கெட்டுகளை பார்த்துவிட்டு பின்பு உள்ளே செல்வதற்கான அனுமதியான தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று மும்பை மற்றும் சென்னை CSK அணியினர் மோதும் இந்த போட்டியை பார்ப்பதற்காக தற்போது மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் தற்போது இந்த பகுதியில் வருகை புரிந்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது இந்த பகுதியில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ரசிகர்கள் அந்த மைதானத்துக்குள் செல்வதற்கு மட்டுமே பார்த்தால் 5க்கும் மேற்பட்ட நுழைவாளர்கள், அதாவது உள்ளே செல்வதற்கு மட்டும் 5க்கும் மேற்பட்ட நுழைவாளர்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெளியே வருவதற்கு, அதாவது இந்த போட்டிகள் முடிந்த பிறகு வெளியே வருவதற்கும் 5க்கும் மேற்பட்ட வெளியோருக்கான நுழைவாளர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த ரசிகர்கள் பாதுகாப்பான முறையில் மைதானத்துக்குள் செல்வதற்கான இரும்பு பேரிகார்டுகள் முழுவதுமே இந்த காமராஜர் சாலையில் வைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான முறையில் இந்த மைதானத்திற்குள் செல்ல வேண்டும் என போலீசாரும் தற்போது தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ரசிகர்கள் பார்த்தோம் என்றால் இந்த CSK அணியினர் இந்த எல்லோ கலர் டிஷர்ட்டுகளை அணிந்தும், இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பார்த்தோம் என்றால் ப்ளூ கலர் டிஷர்ட்டுகளை அணிந்தும் தற்போது தன்னை உற்சாகமாக இந்த போட்டியை காண்பதற்காக வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு அனுமதியானது பார்த்தோம் என்றால் 5 மணிக்கு மேல் அனுமதியானது வழங்கப்பட இருப்பதாகவும், மேலும் போட்டியில் முக்கிய நபர்களாக காணப்படும் அதாவது போட்டியாளர்கள் தொடர்ந்து கிண்டி இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து 5:30 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே 6 மணிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போட்டியாளர்கள் முழுவதுமே இந்த சிறப்பு அதாவது கேட் நம்பர் 7, 8 அந்த 2 பகுதிகளுக்கு செல்லும் அவர்களுக்கு நேரடியான வாய்ப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியாளர்கள் மட்டும் தவிர VIP அதாவது முக்கிய நபர்களுக்கு மட்டும் அந்த நுழைவுகொட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்கள் மற்றும் இந்த ரசிகர்களுக்கு இங்கே வெளியிருக்கக்கூடிய 9ஆம் நம்பர் கேட்டானது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி தற்காலிகமாக தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் மற்றும் வெளியோருக்கான வழிகள் மூலம் தற்போது இந்த பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்க வந்து பார்த்தால் அந்த டவர், அதாவது இந்த அதிகமான மக்கள் கூடும் இடங்களில் அதிகமான இந்த டவர் பிரச்சனை ஏற்படுவது காரணமாக தற்காலிகமான டவரும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளே செல்ல முடியாத ரசிகர்களுக்கு வெளியே இந்த LED திரையானது ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலம் இந்த கிரிக்கெட் போட்டியானது ஒளிபரப்பப்பட இருக்கிறது. மேலும் இந்த பாதுகாப்பு பணிக்காக மட்டுமே தற்பொழுது இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இந்த போக்குவரத்து போலீசாரும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பொதுமக்கள் அந்த ரசிகர்கள் மற்றும் முறையான வழியாக செல்ல வேண்டும் என 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது இந்த மைதானம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அன்புடன் என அழைக்கப்படும் சேப்பாக் மைதானத்தில் இன்றைய CSK மற்றும் MI இடையேயான முதல் போட்டியை காண 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.